அது சிஇஓ, இன்டர்ன், பியூன் யாரா இருந்தாலும். கரெக்டா சொன்னீங்க பெரிய மேடம். நானும் இங்க அதுக்காக தான் வந்தேன். என்னோட ரூல்ஸை காப்பாத்துறதுக்காக தான் இங்க வந்தேன். நீ என்ன சொல்ற? பெரிய மேடம் இன்னைக்கு பியூனையா ஆபீஸ்க்கு வரல. ஆமா, அது தாமினி மேடம் தான் என்ன பியூனையாவோட வேலை எல்லாம் செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இந்த ரூம்குள்ளேயும் வந்து பார்த்தா இந்த ரூம் ரொம்ப அழுக்கா இருக்கிறது கவனிச்சேன். அதனால தான் நான் இந்த ரூமை இதோ சுத்தம் பண்றதுக்காக வந்தேன் மேடம். அது பியூனையா இந்த வேலையெல்லாம் அனுமதி கேட்டு கேட்டு பண்ண மாட்டாரல்ல. ஒருவேளை தாமினி அக்கா என்ன பிடிச்சிட்டாங்கன்னா இதுதான் அந்த நேரத்தில் எனக்கு உதவும். ஆனா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மேடம். இன்னைக்கு பியூனையா லீவ்ல இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் எல்லாரும் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வச்சிருப்பேன். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன், என்ன நடந்துச்சு? என்ன? கொஞ்சம் அன்பா பேசு மோகன். குஷியோட டீச்சர் இவங்க. நீங்க சொல்லுங்களேன், என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லுங்க. ஆனா உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க. வாட்? ஐ மீன் ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி ஏதாவது சொல்லுங்க. குஷியை பத்தி சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, இன்டர் ஸ்கூல் எலக்யூஷன் காம்படிஷனோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல குஷி மதர் பத்தி ஸ்பீச் கொடுத்திருந்தா. இட் வாஸ் குட், வெரி நைஸ், இம்ப்ரெசிவ். அண்ட் செகண்ட் ரவுண்ட்க்கு அவ செலக்ஷனும் ஆயிட்டா. அண்ட் செகண்ட் ரவுண்ட்ல அவ ஃபாதரை பத்தி ஸ்பீச் கொடுத்தா, அதாவது உங்களை பத்தி. அண்ட் அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறமா தான் இந்த பசங்க எல்லாரும் உங்களை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஓ குஷி, தட்ஸ் so sweet. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னா என்னோட பர்சனாலிட்டி அந்த மாதிரி. எல்லாரும் டக்குன்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவாங்க. ரோசி, நான் வெறும் குஷியோட ஃபாதர் மட்டும் இல்லைன்னா குஷிக்கு ஒரு ஹீரோ மாதிரி. பசங்க மட்டும் இல்லைன்னா எங்க போனாலும் எல்லாரும் என்ன கடவுளை நினைச்சு பூஜை பண்ணுவாங்க. சில பேர் என்னோட ஸ்மைல் அஜித் மாதிரியும், என்னோட உடம்பு சூர்யா மாதிரியும், பர்சனாலிட்டி விஜய் மாதிரின்னு சொல்லுவாங்க. போதும், நிறுத்து. எல்லாரும் என்னோட அன்பான மனசு, கூர்மையான மூளைக்கு அடிமை ஆயிடுறாங்க. மோகன், எங்க போனாலும் எல்லாரும் என்ன பார்த்து மயங்கிடுறாங்க. பிகாஸ் ஐ அம் சோ மோகன், ஐ மீன் அப்பா. சென்சிட்டிவ். சென்சிட்டிவ்னா என்னன்னு தெரியும்ல? நல்லாவே தெரியும். ஆஃப் கோர்ஸ். அண்ட் இந்த பசங்க எல்லாருமே உங்களை மாதிரி சென்சிட்டிவ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஓகே குஷி. எஸ் மேம். நீ உன்னோட ஸ்பீச்சை உங்க அப்பாக்காக ரிப்பீட் பண்றியா? காம்படிஷன்ல பேசின மாதிரியே பேசணும். மேம் ப்ளீஸ், இட்ஸ் சோ எம்பாரசிங். ஏன்னா என் முகத்துக்கு நேரம் என்ன பாராட்டினா எனக்கு இது அப்படியே விட்டுலாமே. லெட் இட் பி. பிலீவ் மீ மிஸ்டர் மோகன் சார், இது ரொம்ப அவசியம். இஃப் யூ இன்சிஸ்ட். குஷி, என்ன தாமினி நீ ராதா கிட்ட பியூன் வேலையெல்லாம் பார்க்க சொல்லியிருக்க? அம்மா, அது ஆமா பெரிய மேடம். இன்னைக்கு காலையில கூட நான் எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டீ காஃபி போட்டு கொடுத்தேன். என்ன? ஆமா, அவங்க சாப்பிட்ட தட்டெல்லாம் கூட நான் கழுவி வச்சுட்டேன்.
சீரியஸ்லி? அதனால நான் பெரிய மேடம், நான் அவங்க கிட்ட ஒரு வேண்டுகோள் கூட வச்சேன். அது பாத்திரம் தேய்க்கிற சோப்பு இருக்குல்ல, அடுத்த வாட்டி நல்லதா வாங்க சொல்லியிருக்கேன். என்ன தாமினி, ராதாவை போய் இதெல்லாம் செய்ய சொல்லியிருக்க? பரவாயில்ல, இருக்கட்டும்மா. வேலை சின்னதோ பெருசோ எல்லாமே வேலை தானே. அதெல்லாம் சரிதான் ராதா. ஆனா இந்த ஆபீஸ்ல ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வேலை செய்யறதுக்கு தனித்தனியா ஆட்கள் இருக்காங்க. இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நீ வேலை செஞ்சதெல்லாம் போதும். அதை எடுத்து அப்படி வை. போய் உன்னோட பேக் எடுத்துட்டு வா. சரிங்க பெரிய மேடம். ஹலோ எவ்ரிவன், என்னோட ஸ்பீச் என் லைஃபோட பெஸ்ட் பர்சன் பத்தினது. அதாவது மோகன், மை ஃபாதர். எங்க அப்பா தான் இந்த உலகத்திலே எல்லாரோடையும் மென்மையான அப்பா. இவர் எந்த ஒரு சேட் சிச்சுவேஷனையும் சீக்கிரமா ஃபன்னி ஆக்கிடுவாரு அண்ட் எல்லாரையுமே சிரிக்க வைப்பாரு. கம் ஆன் குஷி, நான் ஜஸ்ட் ஒரு நார்மல் கேரிங் குட் லுக்கிங் இன்டெலிஜென்ட் ஹேண்ட்ஸம் பையன், அவ்வளவுதான். எதுக்கு என்ன பத்தி இவ்வளவு பெருசாலாம் பேசுறீங்க? நான் அப்படியே என்னோட அப்பா மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன். எனக்கும் இவருக்கு இருக்கிற மாதிரி தான் ஈஸி லைஃப் வேணும். நாள் பூரா வீட்டிலே இருக்கணும். எப்ப வேணா எழுந்துக்கலாம், எப்ப வேணா தூங்கலாம். பூரா தான் இஷ்டப்படி இருக்கலாம். அண்ட் அவரை யாரும் எதுவும் சொல்ல முடியாது. எனக்கும் ஆசையா இருக்கு இந்த ஸ்டடீஸ் எல்லாம் விட்டுட்டு வீட்ல ஜாலியா இருக்கணும். நாள் பூரா பீட்சா சாப்பிடணும், வீடியோ கேம்ஸ் ஆடணும். குஷி, என்ன பேசுற நீ? எங்க அப்பா வேலையெல்லாம் செய்ய மாட்டாரு, ஆனா அப்படி இருந்து அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு தெரியுமா? அவரோட ஃபேவரட் ஃபுட்டு தான் சாப்பிடுவாரு, ஃபேவரட் ட்ரெஸ் தான் போட்டுப்பாரு, எங்க வேணும்னாலும் சுத்துவாரு. அவருக்கு வீட்டு வேலையிலயும் அந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, ஆஃபீஸ்க்கோ போக மாட்டாரு. எல்லாரோட டிக்ஷனரியிலயும் சோம்பேறித்தனம், உதவாக்கார, பேட் வேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஆனா எங்க அப்பாவுக்கு இதுதான் ஃபேவரட் வேர்ட்ஸ். அதனாலதான் அவர் உதவாக்கார, சோம்பேறி ரெண்டுமாவே இருக்காரு. எல்லாரும் 24 ஹவர்ஸ்ல ஒரே ஒரு வாட்டி தான் தூங்குவாங்க. ஆனா என்னோட அப்பா 3 வாட்டி தூங்குவாரு. எல்லா வேலையையும் என் பாட்டியும் ராதாவும் தான் பண்ணுவாங்க. நானும் தான். அப்பா ஆபீஸ் போக மாட்டாரு, அதனால தான் ராதா ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டா. வீட்ல எல்லாரும், ராதா, பாட்டி, அத்தை, செலக்கண்ணு எல்லாரும் அப்பாவுக்கு சேவை செய்வாங்க. என்னோட ராதா அம்மா சொல்வாங்க, ஒன்றே செய், ஒன்றை நன்றே செய், நன்றை இன்றே செய், இன்றும் இன்னே செய். அதாவது நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையும் இன்னைக்கே செஞ்சிடணும். இன்னைக்கு வேலைய இப்பவே. ரொம்ப கரெக்டா சொல்றா அவ. ஆனா எங்க அப்பாவோட கதையே வேற. இன்னைக்கு வேலைய நாளைக்கு செய்வாரு, நாளைக்கு வேலை நாளைக்கு. இப்ப எதுக்கு அவசரம் பண்றேன்னு வாரு, எப்ப வேணா எதை வேணா செய்யலாம். அதனாலதான் எங்க அப்பாவுடைய வாழ்க்கை டிஃப்ரெண்ட். அதனாலதான் நானும் அவரை மாதிரி ஆகணும். தேங்க்யூ. வெரி குட் குஷி. எனக்கு மோகன் அங்கிள் மாதிரி ஆகணும். நோ வேலை, ஒன்லி ஓய்வு. எனக்கும். ப்ளீஸ். கேட்டிங்களா மிஸ்டர் மோகன் சார்? இப்ப புரியுதா உங்களுக்கு? தே ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட். நீ என்ன பண்ணிட்டு இருக்க தாமினி? மா, ஆக்சுவலி ராதாக்கு வீட்டு வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும்ல, அதுக்காக தான் நான். ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்னு நீ என்கிட்ட பேசினதுனால தான் நீ சொன்னது எல்லாத்துக்குமே நான் தலையாட்டினேன். ஆனா நீ ராதாவை போய் பியூன் வேலை பார்க்க வச்சிருக்க. நீ இந்த அளவுக்கு போவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தாமினி. உண்மையை சொல்லணும்னா தப்பு ஏன் மேலதான் இருக்கு.
உன்னோட முட்டாள்தனமான கண்டிஷன்ஸ்க்கெல்லாம் ஒத்துக்கிட்டு ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப்ஸ் யாருக்குமே ராதா தான் மோகனோட மனைவின்னு நான் சொல்லாம விட்டுட்டேன். தாமினி, ராதா இந்த ஆபீஸ்க்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த பிசினஸ்க்கும் அவதான் முதலாளி. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த ஆபீஸ்ல அவளோட பொசிஷன் நம்மளை விட மேல இருக்கு. ஏன்னா இந்த மொத்த பிசினஸும் மோகனோட அம்மாவோடது. நாமெல்லாம் வெறும் கேர் டேக்கர்ஸ் தான். துளசி இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த மொத்த பிசினஸ்க்கும் ராதா தான் ஓனர். ஆனா அம்மா, அவ வெறும் 6 தயவு மாசம் செஞ்சு தானே. ஒளறத நிறுத்து தாமினி. ராதாவை ஒரு பட்டிக்காடுன்னு காட்டுறது, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் முன்னாடி அவளை அவமானப்படுத்துறது, இப்படி எல்லாம் பண்ணி நீ அவளை இந்த ஆபீஸை விட்டு வெளியேத்த நினைக்கிறாமே, ரைட்? ஆனா உன்னால் அது முடியுமா? உன்னோட ஒவ்வொரு அடிக்கும் ராதா உனக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டே இருக்கா. கம் ஆன் தாமினி, தயவு செஞ்சு நீ செய்யற தப்ப ரியலைஸ் பண்ண ட்ரை பண்ணு. தாமினி, வீட்ல உனக்கு இருந்த பொசிஷன் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. நீ பண்ற வேலையால கடைசியில ஆபீஸ்ல கூட உனக்கு இருக்கிற பொசிஷன் வாட் எவர். நீ இந்த 6 மாசம் அது இதுன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க பாரு. நீ பண்ற வேலையால ராதா மோகனுடைய உறவு என்னைக்கும் பலவீனப்படாது. வாழ்நாள் முழுக்க அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்வாங்க. Think about it. ஐம் சாரி மிஸ்டர் மோகன் சார், நான் குஷியை சஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். இல்ல மேடம், ப்ளீஸ் நீங்க குஷியை சஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் குஷியோட படிப்பு கெட்டு போயிடும் மேம். நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்க ப்ளீஸ் சஸ்பெண்ட் மட்டும் பண்ணிடாதீங்க. எங்க பாருங்க, எங்க மொத்த குடும்பத்திலயும் எங்க அப்பா, என் தாத்தா, அப்புறம் என்ன தவிர வேற யாரும் சஸ்பெண்ட் ஆனதில்ல. எங்களோட பெரிய படிச்ச குடும்பம் மேடம். ப்ளீஸ் ஏதாவது ப்ளீஸ் ப்ளீஸ் ரோசி, ரோசி ப்ளீஸ். எஸ் 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 ஹே, என்ன பண்ற ரோசி? எஸ் எஸ். அப்படின்னா நீங்க குஷியை சஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்கல்ல? யூ ஆர் தி பெஸ்ட். நீங்க ஒன்னு சொல்லி அதுக்கு எப்படி நான் ஒத்துக்காம இருக்க முடியும்? ஐ மீன், பேரண்ட்ஸோட விருப்பத்தை பூர்த்தி பண்றது தானே டீச்சர்ஸோட கடமையே. இந்த ரோசி ரோஜா பூ இல்ல, முள்ளா இருக்கா. மூஞ்ச பாரு. சரி பசங்களா, நீங்க எல்லாரும் உங்க கிளாஸ் ரூமுக்கு போங்க. குஷியை இங்கே இருக்க சொல்லலாமே? ஷியோர். நீங்க உட்காருங்க ப்ளீஸ். ஆஃப் கோர்ஸ். சரி சொல்லுங்க மிஸ்டர் மோகன் சார். நீங்க என்ன மோகனை கூப்பிடலாம். ஓகே. மோகன், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அது உண்மையாவே நீங்க உதவாக்கரையா? இல்ல அவ்வளோ பெரிய உதவாக்காரெல்லாம் இல்ல. இல்ல அப்படி இல்ல, நான் உதவாக்கார இல்லைன்னு சொல்ல வந்தேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், எப்பவும் பிஸியா இருப்பேன். நான் என் ரொட்டீன் சொல்றேன் கேளுங்களேன். காலையில் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன், அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் தூங்குவேன். ஆக்சுவலா தூங்க டைம் கிடைக்கிறதுலன்னு சொல்ல வந்தேன். அப்புறம் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவேன். நாள் முழுக்க அங்கே ஆஃபீஸில் வேலை இருக்கும். திரும்ப வீட்டுக்கு வருவேன். வீட்டுக்கு வந்தும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். சூப்பர் ஹீரோ விட நான் ரொம்ப பிஸி மேம். என்னை பற்றி இன்னும் வேற என்ன சொல்றது? அது உண்மை என்னன்னா, ஆக்சுவலா ப்ராப்ளம் வந்து குஷி என் மேல கொஞ்சம் கோவமா இருக்கா. என்னை வெறுப்பேத்துறதுக்காகவே இப்படிலாம் பண்ணிருக்கா.
உல்டாவா சொல்லிருக்கா. எனக்கும் அந்த மாதிரி தான் தோணுச்சு. உங்களை மாதிரி ஹேண்ட்ஸமான ஆளு, ஐ மீன் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ஹாட் அண்ட் செட். ஐ மீன் சென்சிட்டிவான ஆளு குறைவா தான் இருப்பாங்கல்ல. உன் சென்சிட்டிவிட்டியை இப்போ உடைக்கிறேன் பாரு உன்னா. மேம், நான் சஸ்பெண்ட் ஆகலைல்ல? நோ, சஸ்பெண்ட் ஆகல. ஆனா அதுக்கு மோகன் தான் காரணம். Of course. பட் மோகன் சார், மறுபடியும் உங்களை கூப்பிட வேண்டிய நிலைமை வராம நீங்க தான் பாத்துக்கணும். ஐ மீன் நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். ஏன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ நாம அடிக்கடி சந்திக்கலாம். Of course, ரோசி. இவ்வளவு அன்பா கூப்பிடும்போது வராம இருக்க முடியுமா? மோகன், நாம அடிக்கடி சந்திக்கலாம். போலாமா மோகன்? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல்ல? அட எங்க நேரமாச்சு? நேரத்தை தவிர நம்ம வாழ்க்கையில் நம்ம கிட்ட என்ன இருக்கு? இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துருக்க. சஸ்பெண்ட் ஆகாம வேற தப்பிச்சிருக்க. இந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணி வைக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? இல்லையா ரோசி? ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? யா, ஷியோர் ஷியோர். லெட்ஸ் டூ இட். என்னோட தலைமுடி சரியா நீங்க இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கீங்க. ராதா என்கிட்ட என்ன சொன்னாலோ அதை நான் கரெக்டா பண்ணிட்டேன். ஆனா இந்த மிஸ் ரோசி தனி ட்ராக் ஒன்று போட்டுட்டாங்களே. இப்ப ராதா கிட்ட இதை சொல்லிதான் ஆகணும். ஆமா குஷி, இந்த மாதிரி ஆளுங்களுக்கு ராதா தான் சரியான ஆளு. முடிச்சது. 3 போட்டோ Thank எடுத்துட்டேன். you. யூ ஆர் வெல்கம். நீங்க உட்காருங்க. மறுபடியுமா? ஐயோ, வா மோகன் போலாம். போலாமா அப்பா? திரும்ப சந்திக்கலாம். பிடிஎல, ஐ மீன் பிடிஎம்ல. அது ஸ்டூடெண்ட். போதும், வெரி டெடிகேட்டட். கிளம்பலாம் மோகன், நேரமாச்சு. இவ முடிவு பண்ணிட்டா செய்யாம விட மாட்டா. கூப்பிடுறானா கூட்டிட்டு போயே தீருவா. So handsome. மோகன், குஷி, இனிமே நீ ஸ்கூலுக்கு ராதாவை மட்டும் கூட்டிட்டு போ. மோகனை கூட்டிட்டு போற அளவுக்கு லாய்க்கே இல்ல. இன்னைக்கு குஷியை நீதான் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தியா? மோகன் என்ன கூட்டிட்டு வரதுக்குலாம் வரல. அது என்னோட மேம் தான் இவர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, குஷி நீ ஸ்கூல்ல என்ன பண்ண? மோகன், என்ன மோகன், என்ன விஷயம்? மிஸ் ரோசி ஏன் உன்னை ஸ்கூலுக்கு வர சொன்னாங்க? அம்மா, அது குஷியோட இன்டர் ஸ்கூல் எலக்யூஷன் காம்படிஷன்ல அவ என்ன பத்தி ஸ்பீச் கொடுத்திருக்காமா. கியூட். அப்படியா? அவ ஸ்பீச்ல என்ன சொல்லிருக்கானா, அது நான் அப்படியே என்னோட அப்பா மாதிரி ஆக விரும்புறேன். எனக்கும் அப்படியே இவரை மாதிரி ஈஸி லைஃப் வேணும். நாள் பூரா வீட்டிலே இருக்கிறது, எப்ப வேணா தூங்கலாம், எப்ப வேணா இருந்திருக்கலாம், நாள் பூரா தான் இஷ்டப்படி இருக்கலாம். எனக்கும் ஆசையா இருக்கு. இந்த ஸ்டடீஸ் எல்லாம் விட்டுட்டு வீட்ல ஜாலியா இருக்கணும். நாள் பூரா பீட்சா சாப்பிடணும், வீடியோ கேம்ஸ் ஆடணும். எங்க அப்பா வேலை எல்லாம் செய்ய மாட்டாரு, ஆனா அப்படியே அவர்கிட்ட நிறைய பணம்லாம் இருக்கு.
இவருக்கு வீட்டு வேலையிலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஆபீஸும் போக மாட்டாரு. எல்லாரோட டிக்ஷனரியிலையும் உதவக்கார சோம்பேறின்றது பேட் வேர்ட்ஸ் தானே. அண்ட் எங்க அப்பாக்கு இதுதான் ரொம்ப ஃபேவரட்டான வேர்ட். அதனால தான் அவர் உதவக்காரராகவும் சோம்பேறியாகவும் இருக்காரு. எல்லா வேலையும் என்னோட பாட்டியும் ராதாவும் தான் செய்வாங்க. அப்பா ஆபீஸ்க்கு போக மாட்டாரு, அதனால ராதா ஆபீஸ் போக ஆரம்பிச்சிட்டா. அதனால தான் எங்க அப்பாவோட லைஃப் சூப்பரா இருக்கு. சோ எனக்கு இவர மாதிரி தான் ஆகணும். Thank you. குஷி, அது தெரியல. குஷிக்கு அவமானப்படுத்த அவளோட அப்பா தான் கிடைச்சான் போல இருக்கு. மோகன் ஐயாவை ஆஃபீஸ்க்கு அனுப்புறதுக்கு நீதான் எனக்கு உதவி செய்யணும். இந்த விஷயங்கள்லாம் இவன் மனசுக்குள்ள எப்படி வந்துச்சு? உங்ககிட்ட இருந்து தான் வந்திருக்கு மோகன் ஐயா. வேற எங்க இருந்து வரும்? பசங்க வீட்ல என்ன பாக்குறாங்களோ என்ன கத்துக்கிறாங்களோ அதை தானே சொல்லுவாங்க. மோனியா, குஷி தன்னோட ஸ்பீச்ல என்ன தப்பா சொல்லியிருக்கா? சரியா தானே சொல்லியிருக்கா? என்ன பேசுற நீ? அதாவது குஷிக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்றியா? இங்க பாருங்க மோனையா, என்னால குஷிக்கு பொய் சொல்லலாம் சொல்லித்தர முடியாது. அப்புறம் அடுத்த முறை குஷி உங்களை பத்தி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா குஷி கிட்ட நீங்க அப்படி இல்லைன்னு நிரூபிக்கணும்ல. அதாவது நீங்க உதவாக்கற இல்ல, சோம்பேறி இல்லைன்னு. அதுக்காக நீங்க கண்டிப்பா ஆபீஸ்க்கு போய் தான் ஆகணும்.